ஜெர்மனியில போயிருந்த போது ஒரு ஈழத்தமிழர், அவங்களுக்கு 10 வருஷமா 8 வருஷமா ஏதோ குழந்தை இல்லை அப்படின்னு ஃபாதர் வந்து பிரேயர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தாங்க. அந்த நேரத்தில் நான் பிரேயர் பண்ணேன். அந்த பிரேயர் என்ன அளவில் அது நேர்மையான ஜெபம், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. என்ன அளவில் அது நேர்மையான ஜெபம். கடவுளே இறைவா, இந்த பிள்ளைகள் மீது நீர் கருணை கண் காட்டு, இவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடு, விடையை கொடு என்று என் உணர்வில் அது 100% நேர்மையான ஜெபம். அதுல சந்தேகமே கிடையாது. ஜெபிச்சுட்டேன், வந்துட்டேன். அடுத்த வருஷம் ஜெர்மனிக்கு போறோம். வருஷம் தோறும் நாங்க போறது உண்டு. ஃபாதர் எஸ்.ஜே. இம்மானுவேல் இப்ப GTF குளோபல் தமிழ் போறதுக்கு பிரசிடண்டா இருக்காரு, அவரோட தங்குறதுக்கு. அடுத்த வருஷம் நான் போறப்போ ஒரு 10 சவரன் தங்கச்சங்கிலியோட பழம் எல்லாம் வச்சு பூ எல்லாம் வச்சு எனக்கு கொண்டு வந்து நிக்கிறாங்க குழந்தையோட. என்னது, எங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இதுதான் மோமெண்ட் ஆஃப் டெம்டேஷன். இது இந்த நேரத்துல என்ன நம்பலாம்னா, ஆமா 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 நான் ஜெபம் செய்துதான் இந்த குழந்தை பிறந்ததுன்னு நான் நம்பினேன் அப்படின்னா அது எனக்கு வரக்கூடிய டெம்டேஷன், சோதனை. நான் ஜெபம் செய்து அப்படியே நடந்திருந்தாலும் அவர்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் தான் அதை சாத்தியப்படுத்தியதே தவிர ஜெகத் கஸ்பார் என்ற என்னுடைய ஜெபம் அல்ல அப்படிங்கிற எனக்கு தெரியும். ஆனா நான் நேர்மையாத்தான் ஜெபம் செய்தேன், அதுல ஒண்ணு சந்தேகமும் இல்லை. அப்படி பார்த்தா நேர்மையா ஜெபம் செய்து இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் மாத்திரலாம் இல்லைங்களா, சகல பிரச்சனையும் மாத்திரலாம் இல்லைங்களா. அப்படி நான் சொல்லக்கூடாது. So the temptation is to become God. சாமியாருங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டெம்டேஷன், நான் யாரையும் பேர் சொல்ல விரும்பல, எல்லா சாமியாருக்கு உள்ளேயும் உள்ளுக்குள்ள அந்த ஒரு சாத்தான் இருந்து